காமனா plinth beamல வரக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸ். plinth beam inaccurate levelingனால உங்களோட brick wallோட லெவலிங்கே மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் inadequate reinforcement. ஸ்ட்ரக்சரலுக்கு ஏத்தாப்புல reinforcement பார் நீங்க யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்க பீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஒன் புவர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். நம்ம ப்ராப்பரான சப்ஸ்டன்ஸ் அண்ட் சிமெண்ட்ஸும் நம்ம சூஸ் பண்ற மெட்டீரியல்ல நம்ம மெட்டீரியலோட கிரேடும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பரான சிமெண்ட் கிரேடு, ஸ்டீல் ஸ்ட்ரென்த், reinforcement பாரோட கிரேட்ஸ் அண்ட் ப்ராப்பரான அக்ரிகேட்ஸ், இது மூலமா தான் ப்ராப்பரான மார்ட்டர்ஸ் கிடைக்கும். ஃபோர்த் ஒன் இன்சஃபிஷியன்ட் கியூரிங்னால உங்க பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கான்கிரீட் அண்ட் பீம்ஸ்க்கு முக்கியமானதே ப்ராப்பர் ஷட்டரிங் தான். இம்ப்ராப்பர் ஷட்டரிங்ஸ்னால அன்ஈவன் சர்ஃபேசஸும் ஸ்ட்ரக்சரல் வீக்னஸும் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் ஷட்டரிங் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ இந்த சொன்ன இம்ப்ராப்பர் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷனும் வித் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா என்னோட விஷன் கிராஃப்ட் கம்பெனியை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்கள்